ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து டிஎம்சி குரூப் 4ல் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு வரோம். 2025 உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து வரிசையாக வந்து பார்த்துட்டு வரோம். பிளேலிஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடத்தின எல்லா சம்மே வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அப்புறம் வர எல்லா சம்மே நம்ம வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியில் சம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, இன்றைக்கி சம் பாப்பா என்ன கொடுத்துருக்கோம்? A/B = 3:7, B/C = 7:6 எனில் C மற்றும் A இவற்றினுடைய ரேஷியோ வந்து விகிதம் வந்து காண்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ரேஷியோ வந்து பிட்வீன் C அண்ட் A அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A/B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3:7, B/C வந்து 7:6 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ரேஷியோவில் வந்து A/B/C, ஓகேவா? ஏக்கு என்ன, பிக்கு என்ன, தனியாக சிக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு A/B அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3:7 அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஏக்கு 3, பிக்கு வந்து 7, சிக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம பிக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம சிக்கு வந்து போடுவோம். அடுத்தது என்னது? B/C இருக்குது. அப்போது பிக்கு வந்து என்னது? 7, சிக்கு வந்து 6, ஓகேவா? ஏக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம பி பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் இதில் வந்து போடுவோம். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம ABC வந்து எழுதிட்டோம். இப்போ கொடுத்துருக்க இதுக்கு வந்து நம்ம இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஏக்கு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏவோட வேல்யூ, பிக்கு மல்டிப்ளை பண்ணால் பியோட வேல்யூ. ஓகேவா? இப்போ 6 7 42 ரேஷியோ, 7 7 49 ரேஷியோ, 3 7 21. ஓகேவா? இப்போ இதுதான் ஏயோட வேல்யூ, இது வந்து பியோட வேல்யூ, இப்போ இது வந்து சியோட வேல்யூ. ஓகே, இப்போது இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? இதை வந்து 7ஆல் வந்து டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இதை வந்து 7ஆல் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். இந்த 21 ரேஷியோ 49 ரேஷியோ 42 அப்படிங்கிறத 7ஆல் வந்து டிவைட் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக 7ஆல் வந்து டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். 3 7 21, 7 7 49, 6 7 42. அப்போ 3:7:6 அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து ஏயோட ரேஷியோ, இது வந்து பியோட ரேஷியோ, இது வந்து சியோட ரேஷியோ. ஓகேவா? ஓகே, நமக்கு இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சி மற்றும் ஏயோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஆர்டர் வந்து மாற்றிடக்கூடாது. சி மற்றும் ஏயோடைய ரேஷியோ என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது சி அப்படிங்கிறது இப்போ C ரேஷியோ A. ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் எழுதுறோம். A/C அப்படின்னு எழுதிக்கூடாது. நமக்கு எந்த ஆர்டரில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த ஆர்டரில் இருக்கணும். கேட்டிருக்கிறது சியும் ஏயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம சியும் ஏயும் தான் எழுதணும். ஓகேவா? A/Cன்னு எழுதிடக்கூடாது. ஓகே, அப்போ சிக்கு என்ன மதிப்பு இருக்குது? 6 அப்படிங்கிற மதிப்பு இருக்குது. ஏக்கு வந்து என்ன மதிப்பு இருக்குது? 3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியும். 3ஆல் வந்து இதை வந்து டிவைட் பண்ணலாம். அப்போ 3 6, 4 3 3. அப்போது C/A. ஓகேவா? இது சியோட வேல்யூ, இது ஏயோட வேல்யூ. அப்போது 2:1 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? 2:1 இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் வந்து D, 2:1. ஆன்சர் வந்து டி. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகேவா? தேங்க்யூ.